கவர்மெண்ட்டில் போய் நின்னேன். இந்த மாதிரி குழந்தை வச்சுருங்க சார், வளர்க்க போகிறேன், சிங்கிள் பேரண்ட்டு உதவித்தொகை ஏதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு. ஆண்களுக்கு அந்த சலுகைலாம் கிடையாது, லேடிஸ்க்கு தான் கொடுப்போம். குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. சொல்லாமான்னு தெரில, கருணை பண்ணிவிடுங்க, ஆனால் என்னை முதல்ல பண்ணிவிடுங்க. ஏன் முன்னாடி அவளை எதுவும் பண்ண விட மாட்டேன், என்ன முதல்ல பண்ணிவிடுங்க. இது என்னோட கடைசி குரலாக கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் யார் கவனிப்பா என்ன? என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அவங்களுக்கு? சின்னதாக விழுந்தாலே நார்மல் குழந்தைங்க அடிபட்டா கொஞ்சம் தான் இவளுக்கு தோல் பிரிச்சுக்கும், வீசிங் ப்ராப்ளம், மூச்சு விட முடியாது, சளி இருக்கும், வாந்தி எடுப்பா. என்னை பார்த்துட்டா நான் இல்லை அப்படின்னாக்கா அழுவ ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி நான் பால் கடைக்கு இப்போ நின்ன காரணமே அதுதான். அவள் அழுதானாக்கா அப்போ மூச்சு திணறல் வரும். அவங்களுக்கு குட் டச் அது பேட் டச்சுன்னு சொல்லி தரணும், இப்படிலாம் இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இங்கே முத்தவிட சொல்லுங்க கொடுக்க மாட்டா. என்னை தாண்டி யாராச்சும் கை வைங்களேன், வைக்கக்கூடாதுன்னு எல்லாமே இருக்குங்க. நான் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கா அந்த குழந்தைய வளர்க்குறதுல? இப்போ பெண் பிள்ளையா இருக்கிறதுனால சொல்கிறேன். எனக்கு இப்போ பசிக்குதுனாக்கா அந்த சாப்பாடு நான் அந்த நேரத்தில் சாப்பிட முடியாது. ஏன்னாக்கா அந்த நேரத்தில் இவளுக்கு ஊட்டணும். இவளுக்கு ஊட்டணுனாக்கா 1 மணி நேரம் எடுக்கும், எனக்கு பசி அடங்கிடும். நீங்க ஏன் இன்னொரு திருமணம் பண்ணிக்கல? இவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்கனாக்கா நான் யோசிக்கிறது கரெக்டு. உயிரோடு இருக்கும்போது ஒருத்தவங்க விட்டு போகும்போது பெற்றவங்க மற்றவங்கள நான் எப்படி நம்புறேன்? ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு ட்ரெஸ்ஸை போட்டுருவேன்னா அப்பா தானே கூச்ச சூப்பாங்க. நாளைக்கு வயசுக்கு வந்துட்டானாக்கா அந்த பயம் எனக்கு, அது நான் யோசிக்க அதான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் உட்காந்து கத்தின்னு இருப்பேன். எல்லா நீடும் தேவைதான், எல்லா நீடுமே தேவை. ஆனால் நான் என்னோட நீடை ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு இவளுக்கான நீடை மட்டும் நான் பார்க்குறேன். நான் பார்க்கணுன்னா எனக்கு மணி வேணும், அது கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே எனக்கு மணி வேணும். ஏன்னா ஒரு பேம்பஸ் மட்டுமே ஒரு நாளைக்கு 150 ரூபா அந்த மாதிரி வரும். ஒரு பெண் கல்யாணம் பண்ணால் காசு, டிவோர்ஸ் பண்ணால் காசு, விடவாக இருந்தாலும் காசு. அந்த சலுகை ஒருத்தருக்கு சந்தோஷத்தை தருது, ஒருத்தருக்கு ஆறுதல் தருது. ஆனால் மன வலியோட ஒருத்தவங்க இருக்கும்போது அந்த சலுகையை அவங்களுக்கு சேரலாம். இந்த அரசாங்கமாவது இந்த குரலை கேட்குமான்றது என்னோட மிகப்பெரியது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Let's go holidays. Travel beyond boundaries. சார், நீங்க இதுக்கு முன்னாடி உங்க தொகுதி எம்எல்ஏ கவுன்சிலர் அந்த மாதிரி இப்போ ரீச் பண்ணீங்களா, ட்ரை பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி எம்எல்ஏட்டே எல்லாட்டையும் சொன்னோம், இந்த மாதிரி விஷயத்து குழந்தை இருக்குது, ஏதாவது இது பண்ண முடியுமா அப்படின்ட்டு. உங்களுக்கு ஆர்கே நகரில் ஸ்பீச் தெரப்பியோடு வச்சுருக்கோம். அவங்க வந்துட்டு இங்கே வச்சுருக்கோம், நீ போய் யூஸ் பண்ணிக்கப்பா, உனக்கான என்ன வேணும்னு சொல்லிட்டா இருக்கு. ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் ஆர்கே நகரில் இருக்குது, மிட்மேடு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு உனக்கு தேவையானது ஃபிசியோதெரப்பி தானே கொடுக்குறேன். ஆனால் அதை போய் பார்க்கணுன்னாங்க, அதுக்கும் காசு வேணும்ல, அதுக்கும் காசாக வேணும்ல. அவங்க ரெண்டாவது இங்கேருந்து நான் போகணும்னா கூட அதுக்குமே மணி வேணும். நான் ஒரு நாள் போய் அங்கே உட்காந்தேனாக்கா என் கையில் காசு இருந்தால் தானே நான் போய் உட்கார முடியும். இப்போ யார் உங்க தொகுதி எம்எல்ஏ யார்? இப்போ சரவணன் ஒருத்தர் இருக்காரு, டிவிக்கு. நான் உங்களை ட்ரை பண்ணீங்க, ரீச் பண்ண ட்ரை பண்ணீங்களா? இன்னும் பண்ணலை. இப்போதான் அந்த எலெக்ஷன் இப்போதான் முடிஞ்சுது, அந்த இதெல்லாம் எல்லாம் செட் ஆன பிறகு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த அரசாங்கமாவது இந்த குரலை கேட்குமான்றது என்னோட மிகப்பெரியது. ஏன்னா என்னால் கத்த முடியாது இதுக்கப்புறம். ஏன்னா யாருமே கவனிப்பாங்களான்னு தெரியாது. 9 வருஷமா கத்துறேன், யாருமே கவனிக்கல. திடீர்னு ஒரு மீடியா மூலமா போய் அந்த குரல் கேட்டு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்க, அதுக்காகவே எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஆனால் நீங்கள் பண்ணுற இந்த சப்போர்ட்டு இந்த ஒரு வயசுக்கு மட்டும் எனக்கு நிரந்தர சப்போர்ட் அந்த அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். இல்லை, ஒரு பெண் கல்யாணம் பண்ணால் காசு, டிவோர்ஸ் பண்ணால் காசு, விடவாக இருந்தாலும் காசு, எல்லாத்துக்கும் சலுகை தராங்க. அந்த சலுகை ஒருத்தருக்கு சந்தோஷத்தை தருது, ஒருத்தருக்கு ஆறுதல் தருது. ஆனால் மன வலியோட ஒருத்தவங்க இருக்கும்போது அந்த சலுகையை அவங்களுக்கு சேரலாம். ஏன்னா அந்த இடத்துல சமுதாயமா ஆனா எந்த சப்போர்ட்டும் எந்த இதுவும் பண்ணலை, அரசாங்கமும் பண்ணலை அப்படின்னாக்கா
சொல்லாமான்னு தெரில, கருணை பண்ணிடுங்க. ஆனா என்ன முதல்ல பண்ணிடுங்க. என் முன்னாடி அவளை எதுவும் பண்ண விட மாட்டேன். என்ன முதல்ல பண்ணிடுங்க. இந்த மாதிரி வளர்க்க சப்போர்ட் பண்ண முடியாது, கஷ்டப்படணும்னாக்க முடியாது. அப்படிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கையோ நீங்க அத சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா அவங்களுக்கு போய் சேரும். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன கோரிக்கையோ நீங்க சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்றோம். நீங்க இந்த அரசாங்கம் சலுகை கொடுத்ததுன்னா, அதுல என்னால மருத்துவம் பார்த்து என்னால இது பண்ண முடியும் தவிர, அதுல சந்தோஷமா இருக்க முடியும்னா ஆறுதல் அடைய முடியும். சந்தோஷமா இருக்க முடியும்னா முடியாது. ஆனா ஆறுதல் அடையலாம். மருத்துவம் பார்த்தோ, இது பார்த்தோ ஆறுதல் அடையலாம். இத ஸ்டார்ட்டிங்ல பண்ணியிருந்தா இன்னைக்கு நடக்க வச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு பண்ணா எப்ப நடக்க வைக்க முடியும்னு தெரியாது. ஆனா ஒரு ஆப்ஷன் இருக்கா நடக்கிறதுக்கு? ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாருமே சொல்றது, நீங்க செங்கல்பட்டு போங்க, கேக்க நகர் போங்க, அவங்களுக்கு அதெல்லாம் இருக்குன்றது. ஆனா அதை போய் பார்க்கணும்னா கூட ஒரு இது தேவை. ஆக்சுவலி ஒரு மாரல் சப்போர்ட் தேவை. எனக்கு மாரல் சப்போர்ட் இல்ல. நான் பார்க்கணும்னா எனக்கு மணி வேணும். அது கவர்மெண்டா இருந்தாலுமே எனக்கு மணி வேணும். போறதுக்கு, அவளுக்கு சாப்பாடுக்கு, அவளுக்கு பேம்பர்ஸ்க்கு. இன்னமும் பேம்பர்ஸ் தான் போடுறாங்க. நான் சம்பாதித்து அவளோட செலவுக்கே சரியா போயிடுதுண்ணா. ஒரு நாளைக்கு இவளோட செலவு மட்டுமே 300லேருந்து 400 ரூபா வரும். ஆனா என்னோட சம்பாதிப்பு 500 ரூபா. என்னென்ன செலவு இருக்கு அவங்களுக்கு? இப்போ நான் காலைல போய் எழுந்ததுலேருந்து அவங்க நீங்க எப்படிலாம் பார்த்துப்பீங்க? காலைல எழுந்திரிச்சேன்னா அவளுக்கு டீ போட்டு கொடுத்து பிஸ்கட் கொடுத்துரும். அதை விட்டா மதியானம் சாப்பாடு வாங்கி ஹோட்டல்லேருந்து வாங்குவோம். சாப்பாடு மதியானம் வாங்குற சாப்பாடை மதியானம் கொஞ்சம், நைட்டு கொஞ்சம், அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம். ஒரே இடத்துல சாப்பிட்டு அடுத்து வாங்க முடியுமானா வாங்க முடிஞ்சா அவளுமே அது இருந்தால் இவளுக்கு ஏதாவது யூசேஜ் ஆகும். அந்த காசு தேவைப்படும். ஏன்னா ஒரு பேம்பஸ் மட்டுமே ஒரு நாளைக்கு 150 ரூபா அந்த மாதிரி வரும். என்ன கேட்குறேன்னா, நீங்க ஆணு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அது சலுகையாக பார்க்காதீங்க. அதுக்கான பின்னாடி இருக்கிற மருத்துவம் வந்துட்டு மருத்துவம் பண்ணி ஆறுதல் அடையலாம். கவர்மெண்ட் என்னதான் இலவசமாக வச்சுருந்தாலும், ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஊர்லேயும் ஒரு கிளினிக், இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு ஒரு கிளினிக் இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்னைக்கு இந்த இதில் ஆர்டிசம் நிறைய பேர் இருக்காங்க. நார்மல் கிளினிக்கை விட ஃபிசியோதெரப்பியோ ஸ்பீச் தெரப்பியோ கவர்மெண்ட் வச்சா, எல்லா ஊர்லேயும் நார்மலாக கிளினிக் மாதிரி ஃபிசியோதெரப்பி ஸ்பீச் தெரப்பி வச்சா அதை விட ரொம்பலாம் செலவாக போகிறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு அது மாதிரி வச்சா அது மிகப்பெரிய எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது கிடைச்சிருந்தா என்னதுக்கு வாழ்க்கையில் பெரிய நான் ஆரம்பத்துலேருந்து வந்த பாதை கஷ்டப்பட்டு தான் வந்தேன். நடுவில் கொஞ்சம் சந்தோஷம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறமும் கஷ்டம். அதுக்கப்புறம் அரசாங்கம் சந்தோஷத்தை கொடுக்கணும் இருந்துச்சு, அரசாங்கமும் கஷ்டப்படும். என்ன ரீசன் எனக்கு தெரியல. கவர்மெண்ட்டில் போய் நின்னேன் செங்கல்பட்டில். இந்த மாதிரி குழந்தை வச்சுக்கோங்க சார், வளர்க்க போகிறேன், வளர்க்குறேன், என்னால் முடியல, சப்போர்ட் எதாவது பண்ணுங்க சார், இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்டு உதவித்தொகை எதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு. ஆண்களுக்கு அந்த சலுகை இல்லைப்பா, ஆண்களுக்கு அந்த சலுகைலாம் கிடையாது, லேடிஸ் தான் கொடுப்போம். நான் இந்த மாதிரி குழந்தை இருக்குன்னு சொல்கிறேன், அப்பயும் குழந்தைய தூக்கிட்டு போகிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? இல்லை ஆணுன்ற ஒரே பேரில் இது பண்ணுறாங்களான்றது எனக்கு சுத்தமாக புரியல. என்னதான் ரீசன்? நான் மருத்துவம் செலவு பார்க்கணும், மிகப்பெரிய வலி இருக்கு. இது எனக்கு என்னோட கடைசி குரலாக கூட இருக்கலாம். இல்லை இதுக்கப்புறம் யார் கவனிப்பா என்ன? நான் இன்னைக்கு இங்க குரல் கொடுக்குறேன், இதை விட்டு அதுக்கப்புறம் யார் எங்க கேட்கும்? ஒருவேளை இது கடைசி குரலா இருந்தா இது கண்டிப்பா அரசாங்கத்துக்கு போய் சேரணும்ன்றதா என்ன. கண்டிப்பா அந்த வீடியோ அரசாங்கத்துக்கு போய் சேரும். உங்களுக்கு தேவையான சலுகையும் கண்டிப்பா கிடைக்கும் நம்புறோம். கிடைக்கணும் மேம்.
இப்போ இந்த கோர்ட்ல கேஸ் போச்சுல்ல விவாகரத்து சமயத்துல. அப்ப நீங்க எதுவும் கேட்கல. நீங்க ஜீவனாம்சம் கேட்டிருக்கலாமே. ஏன்னா நான் தான் குழந்தைய வளர்க்குறேன். குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு. அப்படி கேட்டீங்களா? ஜட்ஜ் கிட்ட ஏதாச்சும் கேட்டீங்களா? ஆக்சுவலி எனக்கு அவங்க மேல இருந்தது மிகப்பெரிய வலி. அவங்க என்கிட்ட இது பழிய போட்டா குழந்தைய வந்துட்டு நான் தூக்கிட்டு போற நிலைமையில செங்கல்பட்டு கோர்ட்டுக்கலாம். அடிக்கடி உங்களால கோர்ட்டுக்கு போக கோர்ட்டுக்கு முடியல. கூட்டு போக முடியாது. ஆனா ஜட்ஜு என்னன்றாங்க, நீ தான் இது பண்ணியிருக்கியா, நீ உன் மேல தான் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருக்கு எல்லாமே. ஏன்னா அவங்க நான் கல்யாணம் பண்ணல, நான் தான் இது பண்ணேன், துரத்தி விட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. இருக்கிற உண்மையை தெரியுமா, அவங்களும் ஜீவனாம்சம் 4 வருஷம் கட்ட சொன்னாங்க. உண்மை தெரியாம உங்களை ஜீவனாம்சம் கட்ட வச்சுட்டாங்களா? 4 வருஷம் நானும் கட்டினேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் கடைசி நேரத்துல நிக்கிறேன். அது வரைக்கும் குழந்தை நீங்க கூட்டு போல கோர்ட்டுக்கு. அதனால தெரியல நீங்க. குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கு மேம், இதுக்கப்புறம் எனக்கு கேஸ் நடத்தாதீங்க. கேஸ் நடத்தினா கூட பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணாலும் சரி, குழந்தை இருக்கு, என்னால வர முடியாது, விட்டுங்க அப்படின்னு. அவங்க அவங்க மேல இருக்க தப்பு எல்லாமே ப்ரூஃப் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வரல. நீங்க ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் Proof குழந்தைய பண்ணதுக்கு கூட்டு அவங்க வரல. கடைசி வரைக்குமே அவங்க வராதனால என்ன இதுதான் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வேலைக்கு போறாங்க, அங்க போயிட்டு அங்க போய் நல்லா தான் இருக்காங்க, கல்யாணமும் பண்ணிட்டாங்க, எல்லா ப்ரூஃபும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட இந்த ஜீவனாம்சம் அவங்க நிறுத்தினாங்க. அவங்க அந்த நேரத்துல இருந்திருந்தா கேட்டிருப்பாங்களோ என்னவோ. ஓ அவங்க அதுக்கப்புறம் வரவே இல்ல. அவங்கள பாக்குறதுக்கான சந்தர்ப்பம் தான் ஜட்ஜ் கேட்டிருப்பாங்க. மேபி திட்டிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. அவங்க ஜீவனாம்சம் போறதுக்கு பாதி இது வரைக்குமே அவன் ப்ரூவ் பண்றதுக்கு, நான் கடைசி நேரத்துல ப்ரூவ் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாம் பேச முடியல. அதனால அடுத்தடுத்து வாய்தாவா போட்டு அதுக்கப்புறம் அவங்க வராதனால எல்லா ப்ரூஃபும் அவங்க கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க மேல தான் இதுன்ற மாதிரி சொல்லி ஜீவனாம்சம் கேன்சல் பண்ணிட்டு ப்ராப்பரா கொடுத்துட்டாங்க. உங்க சைடு உங்களுக்கு எந்த இதுவுமே கொடுக்கல. எனக்கு எந்த இதுவுமே பாதிப்புக்கான அந்த ஒரு சலுகையோ இல்ல அமௌண்ட்டோ எதுவுமே உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. எனக்கு எதுவுமே கொடுக்கல. பெண் பிள்ளைன்றதுனால அம்மாட்ட இருக்கணும் அந்த மாதிரியும் சொல்லுவாங்கல்ல. இல்ல பாதி நாள் அம்மா பாத்துக்கணும், பாதி நாள் அப்பா பாத்துக்கணும், இந்த மாதிரி கேஸ்ல இருந்திருக்குல்ல. உங்களுக்கு என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னாக்கா, அவங்க வராதனால குழந்தைய அவங்ககிட்ட கொடுக்கல. ரெண்டாவது மெயின் ரீசன் என்னன்னாக்கா, எனக்கு அவங்க திருப்பியும் பார்க்க விருப்பம் இல்லை, குழந்தைய கொடுத்து வாங்குறதுல விருப்பம் இல்லை. போனாங்க, ஆனா குழந்தைன்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம ப்ராப்பரா நம்ம இது பண்ணுவோம், வளர்த்து நிப்பாட்டி காட்டுவோம். ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல தனியா வளர்க்கறதுன்றது. ரொம்ப 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 சவால் மேம் இது. அதாவது நானும் குழந்தை தானே அப்படின்னு நினச்சி ஒரு நார்மலான, ஏன்னா முன்ன பின்ன அண்ணன் குழந்தையோ வளர்த்து பார்த்துருப்போமா அப்படின்னா, வந்ததே ஹோம்லன்றப்போ அந்த குழந்தைய வளர்க்குறது ரொம்ப சவாலாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே யோசித்தேன் என்னதான் பண்ணுவோம். ஏன்னா உட்காந்துட்டு ஒவ்வொரு நேரமும் உட்காந்து கத்துவான், வீட்டில் கதவு தாப்பால் போட்டு கத்துவான். அந்த மாதிரி ஆத்திரத்தை எனக்கு நானே இது பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே எதுக்கு தேவையில்லாமல் யோசிக்கிறோம். நீ நகர்த்து, எவ்வளோ தூரம் போதும் நகர்த்து. இப்ப உங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஏதாச்சும் சப்போர்ட் பண்றது, குழந்தைய பாத்துக்கிறது, இல்ல நீ வேலைக்கு போப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அதான் நான் சொன்னேன் மேம். இப்போ அந்த மாதிரி பார்க்க சொன்னா நான் கொடுத்தோம்னாக்கா, பேச்சுவார்த்தை வச்சோன்னாக்கா நார்மல். இப்போ இது வேற. இப்போ இந்த மாதிரி போயிட்டு இது பண்ணோம்னாக்கா கொடுக்க முடியாது. அப்படி கூட கொடுக்க முடியாதுன்றீங்க? இல்ல எப்படி பாத்துக்கிறாங்க, எப்படி ட்ரீட் பண்றாங்க சுத்தி நெய்பர்ஸா இருக்கட்டும், இல்ல மத்த குழந்தைங்க வந்து விளையாடுறாங்களா, ஆறுதலா ஏதாச்சும் நடக்குதா அந்த குழந்தைக்கு, பேசுறாங்களா யாராச்சும்? மற்ற குழந்தைங்க வந்து விளையாடுறாங்க, இது பண்றாங்க. ஆனா எனக்கான அந்த விளையாடும் போதும் என் கண்ணு முன்னாடி விளையாடுங்க. இவன் நடக்க மாட்டா, அவங்க ஓடி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே ஊந்துருவாங்களோ ஒரு பயம். விளையாடுங்க, என் கண்ணு முன்னாடி விளையாடுங்க, நானும் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் என்ன பண்ணாலுமே நான் கூட இருந்து பார்த்துங்க. இல்லைனாக்கா ஏதோ ஒன்று நடந்து சின்னதாக விழுந்தாலே, நார்மல் குழந்தைங்க அடிபட்டா கொஞ்சம் தான் இவளுக்கு வந்து தோல் பிரிச்சுக்கும் நார்மல் குழந்தையோட. அப்படியா? சின்ன கீழே விழுந்தாலே தோல் சதை பிஞ்சிரும் அந்த மாதிரி. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, நார்மல் குழந்தைங்களுக்கு 3 மாசத்துக்கு ஏதாவது தான் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு மாசத்துக்கு 10 வாட்டி ப்ராப்ளம் வரும். என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அவங்களுக்கு? வீசிங் ப்ராப்ளம், மூச்சு விட முடியாது, சளி இருக்கும், வாந்தி எடுப்பா, சாப்பிட்டவங்க அது வாந்தி எடுத்துருவா, மாறி ஏதோ ஒன்று வந்துனே இருக்கும், உடம்பு சூடாயிடும். ஏன்னா நான் அவளுக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது,
எதுவாக இருந்தாலும் நான் அங்கே தான் போய் இது பண்ண முடியும். எதுக்கு அழுகுறான்னு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் எனக்கு என்ன இதுன்னே தெரியாமல் அவ எதுக்கு அழுகுறா என்ன ஏதுன்னு அவ கூப்பிட்டு போயிட்டு இங்கே போய் ஹாஸ்பிட்டலில் காட்டிடுவோம். அவங்க தான் எல்லாமே பார்த்துட்டு இது இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னது பிறகு தான் எனக்கே தெரியுமே இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. எதுக்கெல்லாம் அழுவாங்க அவள் அழுகுறது ஒரே விஷயம், நான் இல்லைன்னா அழுவா. ஒரு செகண்டு நான் இங்கேருந்து அங்கே நகர்ந்துட்டு போயிட்டேன் அப்படின்னாக்கா அழுத்துட்டு அவளுக்கு என்னை பார்த்துட்டா நான் இல்லை அப்படின்னாக்கா அழுவ ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி நான் பால் கடைக்கு இப்போ நின்ன காரணமே அதுதான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பால் கடைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சீக்கிரமா வந்துச்சிட்டா. அழுது நான் தாப்பால் போட்டு தான் லாக் பண்ணிட்டு தான் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணுறேன். அவள் அழுதானாக்கா அப்போ மூச்சு திணறல் வரும். நான் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த வேலையும் நிப்பாட்டி சரி ஓகே டெய்லர் வேலையா இங்கே ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னுக்கா நான் அதுக்கப்புறம் டெய்லர் வேலையை போட்டு இப்போ வரைக்குமே ஓடிட்டு இருக்கேன். இன்னொன்று இப்போ மற்ற ஆண் பிள்ளை வளர்க்குறதும் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பெண் பிள்ளைக்கு வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் கூடுதலாக பார்க்கணும், அவங்களுக்கு சேஃப்டி, அவங்களுக்கு குட் டச் அது பேட் டச் அதுன்னு சொல்லி தரணும், இப்படிலாம் இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம சொன்னா புரிஞ்சுக்கிற சென்ஸ் இருக்கா? ஏத்துக்க முடியுதா அவங்களால? அவளுக்கு எல்லாமே இருக்கு மேம். நீங்க வேணா ட்ரை பண்ணுங்களா. எது இல்லை இங்க முத்தவிட சொல்லுங்க கொடுக்க மாட்டா. என்னை தாண்டி யாராச்சும் கை வைங்களேன் வைக்கக்கூடாதுன்னு. சூப்பர். முத்த விடு கொடுக்கூடாதா? ஏன்னா இவளுக்கு எல்லாமே எனக்கு இதுதான் மிகப்பெரிய வழியா இருக்கு. எல்லாமே புரியுது, எல்லாமே இது பண்றோமா, ஆனா கரெக்டான சப்போர்ட் கொடுத்தா. இதெல்லாம் இப்ப நீங்க சொல்லி கொடுத்து வந்த பழக்கமா? இது தொடக்கூடாது நான் அது ரெண்டாவது நானுமே இருந்தாலும் என்ன பண்ணணும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு எனக்கு வந்துட்டு இந்த சமுதாயம் அந்த பெண் பிள்ளையை எப்படி பார்க்கணும் வளர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதை சுற்றி பார்த்து நம்மளுக்கு ஒரு கவனமும் கண்ணியமும் இதுவும் வந்துருச்சு. ஏன்னா நம்ம நார்மலாக விட்டோம், அவங்களா ஒரு வழி மாதிரி பண்ணாலும் நம்ம மேல தான் தப்பு. அவங்கள வழி நடத்தி வச்சு இதுதானே கரெக்டான வழின்னு அப்படின்னு அவளுக்கு புரிய வச்சு நான் அவளுக்கான கொடுக்குற சுதந்திரம் தான் எனக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு என்ன மாதிரி லைக் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கா அந்த குழந்தைய வளர்க்குறதுல? இப்போ பெண் பிள்ளையா இருக்கிறதுனால சொல்றேன். நார்மலாக பெண் பிள்ளையா வளர்க்குற போதே பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் தான். பட் இந்த மாதிரி குழந்தைய வளர்க்குறது இன்னும் மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ். எனக்கு இப்போ பசிக்குதுனாக்கா அந்த சாப்பாடு நான் அந்த நேரத்தில் சாப்பிட முடியாது. ஏன்னாக்கா அந்த நேரத்தில் இவளுக்கு ஊட்டணுனாக்கா 1 மணி நேரம் எடுக்கும். எனக்கு பசி அடங்கிடும். எனக்கு பிடிச்ச சாப்பாடுமே இருந்தாலுமே நான் சாப்பிட முடியாது. ஏன்னாக்கா நான் சாப்பிடும்போது தான் இவ்வளவு வேணும்னு கேட்பா. இவ வேணும்னு கேட்கும்போது என்னால் அது சாப்பிட பிடிக்காது. சரி ஊட்டி விட்டுருவோம் அப்படின்றப்போ அவளுக்கு ஊட்டி விடுறதுக்குள்ள எனக்கு பசி இதாகிடும். எனக்கு கையில சாப்பிட்ற பழக்கம்லாம் இன்னும் தெரியல, சொல்லி கொடுத்துருக்கேன். தண்ணி குடிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல முடியல போதுன்ற அப்படின்னு மாதிரி இருக்கும்போது ஒரு எல்லாமே எனக்கு நானே யோசிச்சு இது முடியாத பட்சத்துக்கு நீ பண்ணு, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா வேற வழியும் எனக்கும் தெரியல என்ன பண்றதுன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு கத்து கொடுத்துருக்கேன். ஆனா என்னால நடக்க வைக்க முடியுமான்னு கேட்டா நான் டாக்டரும் கிடையாது, எனக்கு அந்த இதுவும் தெரியாது. ஆனா நடக்க வைக்கலாம். அந்த நடக்க வைக்கிறதுக்கான சப்போர்ட் தான் நான் முழுசா கேட்கிறேன். நீங்க ஏன் இன்னொரு திருமணம் பண்ணிக்கல? ஏன்னா அவங்க விட்டு போன உடனே பண்ணிட்டாங்க. நீங்க வந்து இந்த பிள்ளையை வளர்க்கணும் நினைச்சா பண்ணிருக்கலாம்ல. பண்ணலாம் மேம். ஒரே ஒரு விஷயம் தான். ஏன்னா இது தவறாக்கான்னு தெரியாது. இவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்கனாக்கா நான் யோசிக்கிறது கரெக்டு. உயிரோடு இருக்கும்போது ஒருத்தவங்க விட்டு போகும்போது பெத்தவங்க மற்றவங்கள நான் எப்படி நம்புறது? ஆனா அவங்க வந்து புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க தனியா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. அந்த குழந்தையும் தனியா தானே வளர்க்கணும். கஷ்டமா இருக்கும்ல. நீங்க நினைச்சா உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆளை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. நீங்க சொன்ன மாதிரி நானும் அந்த சமுதாயத்தை சுத்தி பார்த்துட்டு நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நார்மல் குழந்தையா இருந்தா ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு திருமணம் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணாலுமே அவங்க என்ன எடுத்துப்பாங்க தவிர இவங்களே ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு நல்லா இருக்குமா, அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா
நல்லாவும் அமையலாம். அதுக்காக நல்லது இல்லை அப்படின்னு நல்லது அமையலாம். எனக்கு அந்த பயம்தான். இது நல்லது எங்க எப்படி குழந்தைக்காக ஆ. இருக்க பயம். இன்னைக்கு நான் இந்த கஷ்டத்தை பார்த்தேன்னா நாளைக்கு பெருசா இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம். ஃபுல்லா பயத்திலேயே ஓடிட்டு அதனால தான் ஆக்சுவலி என்னன்னாக்கா எல்லா நீடும் தேவைதாங்க. எல்லா நீடுமே தேவை. ம். ஆனா நான் என்னோட நீடை ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு இவளுக்கான நீடை மட்டும் நான் பார்க்குறேன். புரியுது. ம். என்னோட நீடு நான் பார்த்தேனாக்கா அது இவளுக்கு ரொம்ப வலியை கொடுத்துருமா அப்படின்னு. ஏன்னா என்ன நடந்தாலும் வலியை தாங்கிட்டு என்னோட போட்டோம். இவளுக்கு நான் ஏதாவது பண்ணணும். ஒரு அப்பனா இருந்து நான் என்ன பண்றது? அதை நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். ஆனா இப்போ வந்து அவங்கள குளிப்பாட்டுறதுலேருந்து எல்லா வேலைகளும் நீங்க தானே பண்றீங்க. எல்லாமே நான் தான் பண்ணுவேன். இப்போ அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணலாம் தெரியுமா? ஏதோ பேசிக்கா அவங்களுக்கு பண்ணலாம் தெரியுமா? எல்லாமே பிரஷ்லாம் பண்ண அவளே கத்து கொடுத்துருக்கேன். ஓகே. ஆனா இப்ப குளிப்பாட்டுறது, ட்ரெஸ் மாட்டுறது, பேம்பர்ஸ் போடுறது எல்லாமே எல்லாமே நீங்க நான் தான். தான். ஓகே. இப்ப வந்து இந்த வயசு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 தெரியல 10 வயசு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பெண் பிள்ளைகள் வந்து ஓகே நம்ம அதுதான் பயமா வளர்க்கலாம். இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா ஒரு அம்மா துணை தேவைப்படும். இப்ப வயசுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல எனக்கு புரியுது. எனக்கு பயமா இருக்கு. நீங்க சொல்றத விட நான் ஏன்னா இப்ப நான் இன்னைக்கு ட்ரெஸ் போட்டுருவேன்னா அப்பா தானே கூச்ச சூப்பான். நாளைக்கு கண்டிப்பா. வயசுக்கு வந்துட்டானாக்கா அந்த பயம் எனக்கு அது நான் யோசிக்க அதான் சொல்றேன்ல ஒவ்வொரு நாளும் உட்காந்து கத்தின்னு இருப்பேன். நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கீங்க? அவங்க ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா வந்து பெரிய பாப்பாவாயிட்டானா உங்களால வந்து ட்ரெஸ் போட்டு விடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கும் போடுறதுக்கான அந்த இது தெரியல. அப்படின்றப்போ கண்டிப்பா ஒரு வீட்ல அம்மா இருந்தா பெட்டரா இருக்கும்ல. நீங்க அவங்களுக்காக யோசிக்கலாம்ல. மேபி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனைவி அமையலாம். நீங்க சொல்றது 100% ரைட் மேம். ம். பட் நான் இப்படி யோசிக்கும்போது அவங்க பெத்த இவங்களே விட்டு போகும்போது மற்றவங்க ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா போகும். பின்னாடி இது அவளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா ம். ஏ- ஏ- புரியுது. அதையும் பெத்தவங்களே தாண்டி விட்டுட்டு போயிட்டாங்க. மத்தவங்க வந்து எப்படி பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அந்த அந்த வலி மட்டும்தான் நம்ம ரொம்ப யோசிக்க வைக்குது. ஆனா அதுக்காக எனக்கு யாராவது எடுத்து இல்லப்பா இருக்கு என்ன பண்ணலாம் எனக்கு யாராச்சும் எது பண்ணணும். ஏன்னா யாருமே இல்லைன்றப்ப நான் யார்கிட்ட போய் என்னோட ஒரு ஆணோட மிகப்பெரிய ஆசை சாப்பிட்டியா கேட்டியா அப்படின்றது. ஒரு ஆணோட மிகப்பெரிய ஆசை என்ன பண்ற சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது தான். பட் அந்த இடத்துலயும் இல்லைன்றப்போ எனக்கு நானே இது பண்ணி எனக்கு நானே சொல்லி 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 அது எல்லாமே எனக்கு நானே போட்டு அடக்கிப்பேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சில விஷயம் சொன்னாதான் தெரியும். ஏன்னா எனக்கு சொல்றது யாருமே இல்லைன்றப்போ எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா என்ன பண்ண போறேன்னாக்கா அதுவும் தெரியாது. இப்ப கூட பிறந்தவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் இல்லையா? 2 அண்ணனுங்க இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களாம் என்ன அவங்களுக்கு கல்யாணம் பண்றாங்க? ஆயிடுச்சு. எங்க அண்ணன் வந்து பிரச்சனை என்ன எதுன்னு இது பண்ணா அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. கொஞ்சம் வெயிட் பண்றா அப்படின்னா வெயிட் பண்ண நேரத்துல தான் இந்த விஷயம் தெரிஞ்சது. என்ன பண்ணலான்னு இருக்குன்னு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டான். கல்யாணம் பண்ணிட்டேன்னு தான் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. ம். வேணாம் கல்யாணமே வேணாம் என்னை விட்டுடா அப்படின்ற மாதிரி அவங்களையும் சொல்லிட்டேன். சரி குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களையும் போய் கேட்டேன். அவன் ஏன்னா ஆக்சுவலி இப்போ அவனுக்குமே பெரிய வயசுலாம் கிடையாது. என்னோட 2 வயசு மூத்தவன். ஏன்னா அப்போ எனக்குமே கல்யாணத்தோட முழு புரிதலுமே ஒரு 30-35 வயசுக்கு மேலே தான் இருக்கு. ஃபுல்லாக புரிதலே இருக்கு. 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஓடுறதும் இது பண்ணுறதும் நார்மலே. ஏன்னா அப்படின்றப்போ அந்த வாழ்க்கை புரிதலே எதுவுமே குழந்தைய பார்த்துக்கோ அப்படிங்கிறப்ப இந்த 2 குழந்தைங்கள இருக்கிறதே பெரிய பாடா இருக்கு. அவங்களுக்கு 2 பசங்க. ஆமா. உங்க அண்ணிகிட்ட தினம் சண்டை போட்டு நிற்கேன். இதுல இவ்வளவு கூப்பிட்டு போய் வச்சனாக்கா என்ன பண்ணலாம்? எனக்கு ஆசை தான். நானுமே இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறேன். என் குழந்தையாலும் அவனுக்கு பிரச்சனை வரும்னாக்கா நான் அதை பெருசா எனக்கு அந்த ஆசை இருக்காது. சரி இவளை எப்படி பார்ப்போம் அப்படின்னாக்கா அதுக்கான வழியும் தெரியாது. நான் இன்ன வரைக்குமே இவளை பார்த்துப்போம் அப்படின்னு நினச்சி இல்லை என்ன பண்ண போறேன்னு தெரியல. அந்த ஒரு தெரியாத ஒரு புதிரில் தான் ஓடிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. Let's go holiday. Travel beyond boundaries.